ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமி ஃப்ரீக் வந்துட்டு நாம இப்போ அதிரடி சோழல் அப்படிங்கிற எபிசோட் 27 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடெலாம் நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். சரி வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி போன எபிசோட் கடைசியில் நம்ம ஹீரோ லியோ அந்த கிராப் கடலோட அந்த கோர் பவரை அதோட இடத்துக்குள்ளே இருந்து அப்படியே வெளியே கொண்டு வந்து அதை அட்டாக் பண்ணதில் அதோட உடம்பு கொஞ்சம் கொஞ்சமாக டேமேஜ் ஆகிட்டு இருந்திருக்கும். விருகா கடவுள் ஆர்டிமிஸ் உடம்புக்குள்ளே இருந்த கெவின் வெளியே வந்திருப்பான். அங்கே இருக்க மற்ற ஹண்டர்ஸ்லாம் உயிர் பழச்சிருப்பாங்க. அதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். வாங்க நம்ம இந்த எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் விருகா கடவுள் ஆர்டிமிஸும் பிளாக் டிராகனும் ஒன்றா சேர்ந்து அங்கே அடியில் இருக்க கோரை அப்படியே மேலே தூக்கிட்டு வந்துடுவாங்க. அப்போ நம்ம ஹீரோ அந்த கிராப் கடவுளை பார்த்து, டேய் அவ்வளோதான் உன் கதை முடிய போகுது, உன்னோட அபாண்டன் பேஸ்லேருந்து தனிமைப்படுத்தப்பட்ட இடத்துலேருந்து நான் இதை எடுத்துகிட்டு வந்துட்டேன், அதனால் இதுக்கப்புறம் உன்னால் தப்பிக்கவே முடியாது, இப்போ உன்னால் அட்டாக் பண்ண முடியும்னா நான் அட்டாக் பண்ணு, ஏன்னா நான் இந்த கோரை அழிக்க போகிறேன், உனக்கு ஃப்ரீடம் தர போகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ லோட்டஸ் டிசாஸ்டர்னு சொல்லிட்டு அந்த அட்டாக்கை போட்டோன்னே அந்த அட்டாக்கை வாங்கின உடனே அதை பார்த்துட்டு உள்ளே இருக்கிற அங்கே ஜின் லூயிஸ் கத்திக்கிட்டு இருப்பான். என்னாச்சு, எப்படி இது சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்திக்கிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் அந்த டார்க் மேஜிக் பவர் எல்லாமே ரிலீஸ் ஆயிரும். நம்மளோட கெவினும் வெளியே வந்துடுவான். அவன் வானத்தை அண்ணாத்தை பார்க்கும்போது அந்த கிராப் கடவுள் அப்படி உடஞ்சி துண்டு துண்டாக போயிட்டு இருக்கும். அது வழியில் கத்திக்கிட்டு இருக்கும். அதோட உடம்பு பொழந்து அதுக்குள்ளேருந்து ரத்தம் அப்படி வந்துட்டு இருக்கும். அங்கே இருக்க அந்த விர்கோ கில்லை சேர்ந்த மெம்பர்ஸ்லாம், எபா டே நான் செத்து போயிடும்னு நினச்சேன்டா, நல்ல வேலை உயிர் பொழைச்சிட்டேன், நம்ம நிலத்துக்கு வந்துட்டோம், நான் அந்த தண்ணிக்குள்ளே அப்படியே மூழ்கி போயிடும்னு நினச்சேன், பார்க்கறதுக்கு எப்படி சிவப்பாக இருக்கு பாரு இந்த தண்ணி, நல்ல வேலைப்பா உயிர் பொழைச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க அந்த கில்டு மெம்பர்லாம் தப்பிச்சோம் பொழைச்சோன்னு போயிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் வயிறுலாம் பொழந்து போய் சாகர நிலம ரத்தம் வந்து அங்கே இருக்க கிராப் கடவுள் கீழே விழுந்து கிடக்கும். நம்ம ஹீரோ கையில் அந்த மிகப்பெரிய அந்த பாரனோட கோடாரியை வச்சுக்கிட்டு, டேய் நீங்கள்லாம் டிவைன் கார்டு, உங்களோட பவரை நீங்கள் பெரிய ஆளுன்னு காட்டணும் அப்படின்றதுக்காக என்ன மாதிரி ஒரு ஆளை தோக்கடிக்கணும்னு நினைக்கிறீங்களாடா, அதுக்கெலாம் சாத்தியமே இல்லை, இப்போ உன்னோட வாழ்க்கை முடிவுக்கு வந்துருச்சு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு அந்த கிராப் கடவுள், டேய் என்னோட வாழ்நாளில் நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிஷமும் என்னோட வாழ்நாளுக்கான சக்தியை தேடி தேடி எல்லா இடத்துலேருந்து எடுத்து இப்போ நான் இந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஆளாக இருக்கேன், நீ என்னன்னா என்ன இப்படி பேசுறியா, உன்னை நான் இந்த இடத்த விட்டு உயிரோடு அனுப்ப மாட்டேன்டா, நல்லா கேட்டுக்கோ, இப்போ நான் அவனை சாகடிக்க போகிறேன், இந்த இடத்துல நீ உயிரோடு இருந்து போக மாட்டேடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் நம்ம ஹீரோ பார்த்து பயங்கரமாக கத்திட்டு அட்டாக் பண்ண வருவான். நம்ம ஹீரோ அப்படியே ஒரு உச்சி மேலே ஏறி போய் நின்றுட்டு, ஓ அப்படியா, அப்படின்னா உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ, நான் உனக்கு டைம் தரேன் அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கிட்ட அந்த கிராப் கடவுள் அப்படி சொல்லிட்டு வெறித்தனமாக கோவத்தோடு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வரும்போது நம்ம ஹீரோ அந்த அட்டாக் அப்படி டாஜ் பண்ணி சும்மா பல்ட்டி அடிச்சுட்டு பறந்து போய் அந்த கிராப் கார்டை நம்ம ஹீரோ சும்மா சரசரன்னு வெட்டி வீசிடுவார், துண்டு துண்டாக போகும். அதுக்கப்புறம் உடனே நம்ம ஹீரோ என்ன பண்ணுவார், அந்த ஓடை உடைக்கணும்ல, அதாவது நண்டு ஓடு தானே, அதனால் நம்ம ஹீரோ மிகப்பெரிய சுத்தியில் வச்சுட்டு ஓங்கி ஒரு அடி டமான்னு அடித்தோன்னு அங்கெல்லாம் தெரிச்சு போயிடும். அதுக்கப்புறம் தாங்க தெரியுது அவ்வளோ பெரிய அந்த நண்டு உருவத்தில் உள்ளே பார்த்தா சின்னோண்டு காமெடி பீஸ் மாதிரி அந்த நண்டு கடவுள் சின்னோண்டு இருக்குன்னா அதை பார்த்து நம்ம ஹீரோ, டேய் இதுதான் அவனோட உண்மையான உருவமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லும் போது அதை பார்த்துட்டு அந்த நண்டு கடவுள், டேய் நீ என்னோட உண்மையான உருவத்தை வெளியே காட்டிட்டேன், நான் அவனை விட மாட்டேன்டா, என்னடா செஞ்ச நீ அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயந்து போய் கத்திட்டு இருப்பான். நம்ம ஹீரோ, டேய் நீ பார்க்கறதுக்கு நல்லா ஜெயஜாண்டிக்காக பயங்கரமாக இருந்தேன், இப்போ என்னடா செம காமெடியாக இருக்க, அந்த உருவத்தில் இருக்கும்போதே உன்னை அசால்ட்டாக கொன்னேன், இந்த உருவத்தில் இருக்கும்போது எனக்கு கொள்றது எனக்கு கஷ்டமாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனோட ஆஃபீஸர்ஸ் கார்டு பவர் யூஸ் பண்ணி அவனை அப்படியே பிடிச்சி வச்சிருவாரு. நம்ம ஹீரோக்கு பின்னாடி அங்கே மிகப்பெரிய பாம்பு அப்படி உருவம் வந்து நிற்கும். அதை பார்க்கறதுக்கே சும்மா பயங்கரமாக இருக்கும். நம்ம ஹீரோ இந்த உருவத்தை அப்படி செதுரா எப்படி செதுக்கிறோம் பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவரோட அந்த கடல் பவர் யூஸ் பண்ணி அங்கே இருக்க மற்ற எல்லாத்தையுமே அடித்து நொறுக்கிட்டு இருப்பாரு. அவன் வழியில் கத்திக்கிட்டு இருப்பான். அப்போ அங்கே இருக்கிற அந்த நண்டு கடவுள், டேய் என்கிட்ட மற்ற ராசி கடவுளோட சக்தியெலாம் இருக்குது, அவங்களாம் எனக்கு சக்தியை கொடுத்துட்டே இருக்காங்க, அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக உன்னை கொல்லுவேன், அப்படி இல்லைனாலும் அவங்க கண்டிப்பாக ஒன்று வந்து பழி வாங்குவாங்க, அவங்க கையால் நீ சாவேடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த மற்ற கடவுள் நண்டு கடவுளுக்கு அவங்களோட சக்தியை அனுப்பிட்டு இருப்பாங்க. அப்படி அனுப்பிட்டு இருக்க சக்தியை அப்படியே கட் பண்ணோன்னே அதை பார்த்துட்டு நண்டு கடவுள், டேய் என் கூட நல்லா சுற்றிட்டு என்கிட்ட இருந்து எல்லாத்தையுமே வாங்கி தின்னுட்டு இப்போ அப்படியே கட் பண்ணிட்டு போறீங்களாடா துரோகிகளா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பான். உடனே நம்ம ஹீரோ அந்த நண்டு கடவுளை பார்த்துட்டு, டேய் அவ்வளோதான்டா, இதுக்கப்புறம் நீ கடலுக்குள்ளே இருக்கிற சாதாரண நண்டு மாதிரி உன்னை எப்படி பிச்சு எடுக்கிற பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனோட கடவுள் பவர் யூஸ் பண்ணிட்டு இருப்பான். அதை பார்த்துட்டு அந்த நண்டு கடவுள், டேய் நீ வேணா இப்போ என்னை தோக்கடிக்கலாம், நான் செத்து போகலாம், ஆனால் கண்டிப்பாக என்ன ஒருத்தர் கடவுளாக ஏற்றுக்கிட்டு திரும்ப என்னை கடவுளாக கொண்டு வருவாங்க, அப்போ திரும்பவும் வந்து உன்னை பழி வாங்க வேண்டா, இப்போ நான் செத்து போகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நண்டு கடவுள் செத்து போயிடுது. நம்ம ஹீரோ மரண மாசா பறந்துட்டு இருப்பான். பின்னாடி பார்த்தா அந்த பாம்பு கடவுளோட சிம்பிள் பயங்கரமாக இருக்கும். அதை பார்த்துட்டு அந்த கடவுள் ஆர்டிமிஸே வாயை பொழந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அங்கே இருக்க கில்டு மெம்பர்ஸ் சொல்லவே வேணும், அவனுங்க வாயை பொழந்தது மூடவே இல்லை, அவனுங்க என்னடா ஒரு டிவைன் கார்டே இவன் கொண்டுட்டானா, இதுக்கு சாத்தியமே இல்லையே அப்படி சொல்லிட்டு மிரண்டு போயிட்டு இருப்பானுங்க. அப்போ நம்ம ஹீரோ மேலே பறந்துட்டு இருந்தவன் அந்த மற்ற ராசி கடவுள் இருக்காங்க பார்த்தீங்களா, இவனுக்கு ஹெல்ப் பண்ண அந்த ராசி கடவுள் அவங்க எல்லாத்தையுமே பார்த்துட்டு, டேய் வெயிட் பண்ணுங்கடா நான் வரேன்டா,
உங்கள் எல்லாரோட கழுத்தையும் உடச்சி தனியாக பிச்சு எடுத்துகிட்டு போகிறேன் வர்றா அப்படி சொன்னோன்னே அதை கேட்டு அந்த மற்ற ராசி கடவுள் எல்லாமே அவங்களோட அந்த காட் ரியாலமுக்கே போயிடுறாங்க. அந்த பயம் இருக்கணும்டா அப்படி சொல்லி நம்ம கெத்தா பறந்துட்டு இருக்கும்போது அந்த நண்டு கடவுளோட மிச்ச பவர்லேருந்து அந்த ஜீன்லியஸ் அப்படியே நகுண்டு வரான். அவன்கிட்ட பாதி உடம்பு தான் இருக்கு. கையை வச்சே அப்படி நகுந்து வரான். அப்படி பார்த்துட்டு என்னோட கடவுள் நண்டு கடவுள் செத்து போயிட்டானா, இதுக்கு வாய்ப்பே இல்லையே, அவன் எப்படி லியோ எப்படி கடவுளையே கொண்டான் அப்படி சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அந்த ஜீன்லியஸ் அவனோட கழுத்தை பிடிச்சி தூக்கிட்டு நீ ஏன்டா சாகவே மாட்டற தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கிட்டே அப்படி சொல்லும்போது அதை கேட்டு அந்த ஜீன்லியஸ் அதெல்லாம் முடிஞ்சு போச்சே, என் கடவுளே கொண்டுட்டேன் என்னையும் கொண்டுரு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ என்னடா அசால்ட்டா கொண்டுறங்கிற, நீ இவ்வளோ வேலை பார்த்துட்டு என்னமோ கடைசியில் நல்லவன் மாதிரி கொண்டுருன்னு சொல்லிட்டு இருந்தா நீ நல்லவன் ஆயிருவியா அப்படின்னு சொல்லும்போது நான் நல்லவன் கிடையாது தான், நீ என்னோட கடவுளையே கொண்டுட்ட, இதுக்கப்புறம் நான் உன்ட்ட சண்டை போட்டு வேஸ்ட்டு தான், நீ என்னை கொண்டுரு, ஆனால் உன் முதுகில் நான் குத்துனேன் தெரியுமா, அது எனக்கு ரொம்பவே நல்லாதது அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோ அப்படியே காலு கீழே போட்டு அவன் தலையை ஓங்கி ஒரு மிதி நசுக்கி அவனை கொண்டுறாரு. அதை பார்த்து மற்றவங்களும் என்னடா அவன் கடவுளையும் கொள்றான் ஜீன் லூயிஸையும் கொள்றான், யாரா அவன், இவன் சாதாரண மனுஷனே இல்லை, இவன் நம்மளை அட்டாக் பண்ணுறதுக்குள்ளே நம்ம இங்கேருந்து அப்படியே ஓடி போயிடுவோம் ஓடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இல்லையே இவங்களை அட்டாக் பண்ணிடுவான்னு சொல்லிட்டு நினச்சிட்டு அவனுக்கு அங்கேருந்து ஓடிட்டு இருப்பானுங்க. அதை பார்த்துட்டு அந்த ஆர்டிமிஸ் கடவுள் யாரும் இங்கேருந்து ஓடாதீங்க, அவர் நம்மளுக்கு எதிரி இல்லை, எதிரி எல்லாருமே செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே அப்போ அந்த ஆர்டிமிஸ் நம்ம ஹீரோ பார்த்து ரொம்ப நன்றி லியோ, நீங்கள் இல்லைனா இது நடந்திருக்காது அப்படி சொல்லும்போது நம்ம ஹீரோ அந்த ஆர்டிமிஸ் கடவுளை பார்த்துட்டு அதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு ஒரு டவுட்டு, நான் மெமரியில் பார்த்தேன், நீயும் அந்த லிப்ராவோட பாஸு அப்புறம் அந்த ஜீன் லூயிஸு இவங்க எல்லாருமே ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்திருக்கீங்களே, என்ன பேசிட்டு இருந்தீங்க, நீங்க யாரு, நீயும் அவனும் கூட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ புதுசாக ஒரு குண்டை போடுறாரு. நம்ம ஹீரோ அந்த ஆர்டிமிஸ்ட்டை நீங்கள் அங்கே 3 பேர் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, எனக்கு இப்போ உடனே விளக்கத்தை கொடு அப்படி சொன்னோன்னே கட் பண்ணா ஃப்ளாஷ்பேக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோவும் மற்ற அந்த கில்டு மெம்பர் எல்லாருமே உள்ளே போகிறாங்கல்ல அந்த டீமன் டவருக்குள்ளே, அங்கே போயிட்டு நம்ம ஹீரோ அங்கே இருக்கிற மான்சஸ் எல்லாத்தையுமே வெட்டி வீசிட்டு இருக்கான். வெட்டி வீசிட்டு என்னடா அது சும்மா நசம் கற்பாம்பூச்சி மாதிரி வந்துக்கிட்டே இருக்குது, இதெல்லாம் எங்கேருந்து உருவாகுது, ரீஜெனரேட் ஆகிட்டே இருக்குது, இதை கொள்றதுக்குள்ளே எனக்கு ஒரே தலைவலியாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அங்கே நம்ம ஹீரோட ஓட்டர்ஸு டேய் வா போகலாமா நம்ம உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லும்போது உடனே நம்ம ஹீரோ டேய் இதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே ஒன்றா உள்ளே போகக்கூடாது, நம்ம தனித்தனி டீமாக பிரிஞ்சு தனித்தனியாக தான் போகணும், நீயும் ஹெய்லியும் வாசலில் போய் நில்லுங்க முன் வாசலில், அப்புறம் அந்த குரொக்கடைல கில்டு சேர்ந்தவனும் அந்த ட்வின் கில்டு சேர்ந்தவங்களும் பின் வாசல் நிற்கட்டும், மான்ஸ்டர் எதுவுமே நடுவில் வந்து நான் அட்டாக் பண்ணாத மாதிரி நீங்கள் தான் டிஃபென்ஸ் பண்ணணும், எல்லாம் தனித்தனியாக போங்க அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு ஓட்டர்ஸு எப்போ பார்த்தாலும் லியோ என்ன மாதிரி இந்த சில்லறை வேலைக்கே அனுப்புகிறான், எனக்கு செம்மையாக கடுப்பாகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு ஓட்டர்ஸ் போகும்போது அங்கே ஆக்வா கில்டு சேர்ந்த பாஸ் நம்ம ஓட்டர்ஸை கொள்றதுக்காக வந்துட்டு இருக்கா. உடனே அங்கே கெவினுக்கு டக்குன்னு கத்தி நீட்டிட்டு ஏய் நீ எதுக்காக அங்கே அவரை போய் அடிக்க போகிற, ஓட்டர்ஸுக்கு உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது அப்படியே இந்த பக்கம் சிரிச்சுட்டு நீ எதுக்குடா இதுக்குள்ளே வர அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தா அங்கே மேலே இருந்து ஜின் லூயிஸ் அந்த கிராப் கில்ல சேர்ந்தவன் அவன் வந்து கெவினை அட்டாக் பண்ண வரும்போது அதை பார்த்துட்டு இவன் எதுக்குடா இங்கே வந்தான்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்துட்டே இருக்கும்போது அங்கே இருந்த ஆக்வா கில்ல சேர்ந்த அந்த பாஸ் திடீர்னு பார்த்தா அந்த லிப்ரா துலாம் ராசியோட பாஸ் பவரை யூஸ் பண்ணிட்டு இருப்பா. அதை பார்த்து கெவினுக்கு இவன் எப்படி இந்த பவர் யூஸ் பண்ணிட்டு இருக்கா, இவன் ஆக்வா கில்ல சேர்ந்த பவர் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பான். அப்போ இந்த பக்கம் ஜின் லூயிஸ் டங்குன்னு கீழே இறங்கிட்டு ஸ்ட்ரைட்டாக இங்கே ஜீன் லூயிஸ் கையிலே ஒரு கத்தி வச்சு இறக்கிடுவான். இறங்கினதுக்கப்புறம் அவனோட பவரை யூஸ் பண்ணி ஸ்ட்ரைட்டாக அவன் மண்டையில் கையை வச்சு அவனை மைண்ட் கண்ட்ரோல் பண்ணி மயக்கம் அடைய வச்சிருவான். கெவின்லையும் அப்படியே மயக்கம் ஆனதுக்கப்புறம் அவனை கொல்லலான்னு சொல்லிட்டு இங்கே ஆக்வா கில்ல சேர்ந்த பாஸ் அவளோட தண்ணியெல்லாம் கொண்டு வந்துட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ அந்த இடத்துல ஓட்டர்ஸ் போயிட்டு இருப்பான். ஓட்டர்ஸை சீக்கிரம் கொண்டாகணும், இங்கேருந்து போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது தான் தெரியுது அது ஆக்வா கில்ல சேர்ந்த பாஸ் இல்லைங்க, அது லிப்ராவோட பாஸ் தான். சரி ஓட்டர்ஸை கொள்றதுக்கு முன்னாடி இவனை கொண்டுடலாமா, ஏன்னா நம்ம லியோவை கொள்றதுக்குள்ள எவனாட்டு உள்ள வந்து தடுத்து நிப்பாட்டி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு லியோவை கொள்றதுக்காக இவங்க 2 பேரும் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கெவினை கொள்றதுக்காக ஜீன் லூயிஸ் அவனோட கத்தி எடுத்து குத்தலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும்போது ஓங்கி ஒரு இறக்க பார்ப்பான். குறுக்க ஏதோ ஸ்க்ரீன் வந்து தடுத்து நிப்பாட்டிட்டு நீங்கள் இங்கே கெவினை கொல்ல முடியாது, ஏன்னா அவங்களோட கடவுளே அவங்கள தடுத்து நிப்பாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பண்ணி அப்படி சதறோம். அதை பார்த்துட்டு அந்த லிப்ராவோட பாஸ் ஏய் நீங்கள் வந்துட்டியா அப்படி சொல்லும்போது ஆர்டிமஸ் அங்கே வந்து நிற்பாங்க. அங்கே வந்து நின்னோன்னே அதை பார்த்துட்டு இந்த பக்கம் அந்த ஜீன் லூயிஸ் ஏய் இவன் என்னடா இங்கே வந்தா, நீ எதுக்கு இங்கே வந்தான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த லிப்ராவோட பாஸ் ஆர்டிமஸ் கிட்ட நிப்பாட்டு உனக்கு நான் 2 ஆஃபர் கொடுக்குறேன், ஒன்று நீ இங்கே நடக்கிறதெல்லாம் கண்டுக்கிடாமல் அப்படியே போயிரு, இல்லை நான் இங்கே கெவினை போட்டு தள்ளுறத வேடிக்கை பாரு, என்ன சொல்கிற, ஏன்னா எங்களோட மற்ற கடவுள் எல்லாமே எங்களுக்கு துணையாக இருக்காங்க, மற்ற ராசி கடவுள் நிறையா பேர் நாங்கள் மீட்டிங் போட்டிருக்கோம், அதனால் நீ அவங்கள எதிர்த்து ஒன்றுமே பண்ண முடியாது, நீ எங்கள்கிட்ட தலையிட்ட அப்படின்னா நான் என்னோட துலாம் ராசி பவர் யூஸ் பண்ணி உன்னை அழிக்கவும் சான்ஸ் இருக்குது, என்ன சொல்கிற, நீ அமைதியாக கண்டும் காணாமல் போறியா இல்லை என்கிட்ட அடிபட்டு சாவரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே அதை கேட்டு அங்கே இருக்க அந்த ஆர்டிமிஸ் கடவுள்
நான் ஏதாச்சும் பண்ணா கெவின் செத்துருவான். கெவின் உயிரோடு இருக்கிறதுக்காக நான் இதை ஒத்துக்கிறேன். கெவினுக்காக நான் இங்கே நடக்கிறது எதையுமே கண்டுக்கிட மாட்டேன் அப்படி சொன்னாலுமே அதை கேட்டு அங்கே இருக்க அந்த லிப்ராவோட பாஸ் என்ன செய்வா, டக்குன்னு ஒரு சாவி எடுத்து அது மோனார்க்கோட சாவி அப்படின்னு ஒரு சின்ன ஒரு கன்ஃபர்மேஷன், நீ எங்கள் வாழ்க்கையில் குறுக்க வரக்கூடாது, நாங்கள் பண்ணுறதை தடுத்து நிப்பாட்டக்கூடாது அப்படின்னு கெவினை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக அந்த சாவியை இறக்கியிருப்பாங்க. அந்த சாவி இறக்குனதை பார்த்துட்டு அங்கே இருக்க ஆர்டிமிஸ் இது அந்த மோனார்க்கோட பவர் தானே அப்படி சொல்லும்போது அது கேட்டு லிப்ராவும் ஆமாம் இது அந்த டார்க் மோனார்க்கோட பவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு சாவி அப்படி உள்ளே இறக்கிடுவா. அப்படியே கட் பண்ணா ஃப்ளாஷ்பேக் முடியுது. அந்த ஃப்ளாஷ்பேக் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கா. அதை கேட்டு கெவின் என்னது உங்களுக்கு இது எல்லாமே முன்னாடியே தெரியுமா, நீங்கள் சொல்றதெல்லாம் உண்மைதானா அப்படி சொல்லும்போது அதை கேட்டு ஆர்டிமஸ் ஆமாம் என்னால் என்ன பண்ண முடியும், உன்னை காப்பாற்றி ஆகணும் இல்லையா, அவங்க எல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தாங்க, நான் ஏதாச்சும் பண்ணியிருந்தேன் அப்படின்னா 2 பேரும் செத்துருப்போம் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு கெவின் அந்த ஆர்டிமஸ் கடவுளே பிடிச்சி திட்டிட்டு இருப்பான். நீங்கள் என்னங்க எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, டீமன் டவரில் இவ்வளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, நான் சாக போகிறேன்னு விட்டுட்டு நீங்கள் அவளை தடுத்து நிப்பாட்டாம என்ன காப்பாற்றணும், நீங்கள் இவ்வளோ பெரிய வேலை பார்த்துருக்கீங்க அப்படி சொல்லும்போது அதை கேட்டு ஆர்டிமஸ் என்ன பண்ண சொல்கிறேன், உன்னை காப்பாற்றணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருப்பாங்க. அதை கேட்டு இங்கே பக்கம் நம்ம ஹீரோ ஓ அப்படியா இவ்வளோ விஷயம் நடந்திருக்கா, அதனால தான் இங்கே எனக்கு மெமரியில் வந்துச்சு, இந்த சாவியில் இன்னும் என்னென்ன பவர் இருக்குன்னு நான் தெரிஞ்சாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த சாவி எடுப்பான். இந்த சாவி எங்கேருந்து எடுத்தானா, நம்ம ஹீரோ அந்த ஜீன் லூயிஸை போட்டுலாம் பார்த்தீங்களா அவங்ககிட்ட தான் இந்த சாவி இருக்குது, அந்த மோனார்க்கோட சாவி, எனக்கு இந்த விர்கோ கில்டு வேண்டாம், நான் உடனே இந்த கில்டை விட்டு வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கெவின் கத்துவான். அதை பார்த்து நம்ம ஹீரோ கடுப்பாயிடே ஏன்டா கத்துற, கடுப்பாதரா கொஞ்சம் மெதுவாக பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு திட்டிட்டு இருப்பாரு. அதை பார்த்துட்டு அந்த விர்கோ கடவுள் ஆர்டிமிஸ் நான் உனக்காக தான்டா பண்ணேன் ஏன்டா இப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுதுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அந்த விர்கோ கடவுள்கிட்ட இங்கே பாருங்க நீங்கள் பண்ண தப்பு இல்லை, நீங்கள் அந்த சூழ்நிலையினால தான் அப்படி பண்ணிட்டீங்க, நீங்கள் ஏதோ தப்பு பண்ணீங்கன்னு நினச்சேன், அதனால உங்களுக்கு எங்களுக்கு இனிமேல் பிரச்சனை இல்லை, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க நாங்கள் எங்கே வேலை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இந்த பக்கம் கெவின் கிட்ட கெவினே நீ இப்போ என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். கெவின் என்ன பண்ணுவான், டக்குன்னு அந்த விர்கோவோட ஃபுல் அத்தாரிட்டி பேட்ச் இருக்கும், அந்த அத்தாரிட்டி பேட்சை எடுத்து நம்ம ஹீரோ கையில் கொடுத்து நான் உங்ககிட்ட என்னோட விர்கோவையே ஒப்படைக்கிறேன், இதுக்கப்புறம் நான் உங்கள் அடிமை அப்படி சொல்லிட்டு அந்த பேட்சையே கழட்டி நம்ம ஹீரோ கையில் அசால்ட்டாக கொடுத்துருவான். இதோட இந்த எபிசோடு இங்கே முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, இதுக்கப்புறம் நிறைய சம்பவம் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்க போகுது. அதெல்லாம் என்ன நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அடுத்த எபிசோடில் பாருங்கள். அடுத்த எபிசோட நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் பார்த்துருங்க.